ஹாய் ஹலோ வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா மை சிஸ்டரோட வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம். இதை ஒரு சின்ன மினி விழாக்காக போட்டு விட்றேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய மீனுக்குட்டி சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோ வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறதுக்காக எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்காங்க என்னோடய அத்தையும் மாமாவும். பாருங்கள். ஹாய். என்னோடய வீட்டுக்காரும் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இதோ ஒவ்வொருத்தராக ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாருங்கள், பாவம் எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ரொம்ப நேரமாக கையிலே தூக்கி வச்சிட்ருக்காங்க. வெயிட் அதிகம் போல். என்ன தம்பிங்களா, தூக்கிட்டீங்களா இல்லையா? வாங்க சீக்கிரம். எல்லோரும் ஒருத்தரெலாம் அப்படியே கிளம்பி மெல்ல வாங்க. எவ்வளோ நேரம் நிற்பீங்க? பாவம், ரொம்ப நேரமாக தூக்கிட்டு நிற்கிறீங்க. நடங்கப்பா. எதுக்கே நின்றுட்டீங்க? வாங்க வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் போய் வீட்டில் இறக்கி வச்சு கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க. அப்படியே ஒரு ஆளாக வாங்க. பார்த்து கொலார கீழே போட்டுறாம மட்டும் கொலார வாங்க. ஹாய்மா. ஹாய் அத்தை. ஹாய். இதோ என்னோடய நாத்தனார், எங்கள் அம்மா, சித்திங்க எல்லாம் வரிசையாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள். ஹாய்மா. எங்கள் ஆச்சி, இதோ எங்கள் சித்தப்பாங்களாம் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி எங்கள் மாமாவும் வராங்க. எல்லோரும் அப்படியே கிளம்பியாச்சு. ஆச்சி ஹாய். ஆச்சி கவனிக்கவே இல்லைப்பா, ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க. இதோ வீட்டில் எல்லா சொந்தக்காரங்களும் ரெடியாக இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பித்தா போதும். எல்லாம் யாருக்காக வெயிட்டிங் தெரியலையே. சொந்த பந்தம்லாம் வந்தாச்சுல்ல. இதோ இவ தான் என்னோடய தங்கச்சி. இந்த பொண்ணுக்கு தான் வளகாப்பு. இப்போ எல்லாத்தையும் வந்தவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லி வரவேற்றுட்டு ஒரு ஆள்கிட்டையும் போய் பேசிகிட்ருக்கா. அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடலாமா? ஹாய். எங்கள் வீட்டு குட்டிக்குள்ளக்கிட்ட என்னை கொடுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா கோளார எங்கள் பாப்பாவை ஜோடிக்க போகிறேன், ரெடி பண்ண போகிறேன்னு தப்பிச்சு ஓடி போயிட்டா. நான் கடந்து நல்லா மாட்டிக்கிட்டேன்ப்பா. தான் என் தங்கச்சியோட வீட்டுக்கு அவங்க தங்கச்சிக்கு பொட்டு வச்சிட்ருக்கான் பாருங்கள். சரி, தங்கச்சி ரெடி ஆகி வீட்டுக்குள்ளே வரட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருக்காங்கன்னு போய் பார்ப்போமா? வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே சாப்பாடெல்லாம் இறக்கி வச்சு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இதோ எங்கள் மாமா சாமி கும்பிட்றதுக்காக பூஜை அறையை ரெடி பண்ணிகிட்ருக்காப்புல. சாமியை கும்பிட்டு நல்லபடியாக சாப்பாடெல்லாம் திறந்து வச்சாச்சு. அடுத்து இதோ என்னுடைய சின்ன நாத்தனார் இருக்காங்க, தங்கச்சி வீட்டுக்காரரு, என் சின்ன தம்பி, இதோ எங்கள் செல்லக்குட்டி மருமகன், அப்பா அம்மா எல்லாம் எங்கள் குட்டி வாண்டை வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அவனுக்கு அந்த பால் வேணுமா, ரொம்ப நேரமாக போராடுறான். இதோ எங்கள் அப்பச்சி மாமா எல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் அங்கங்கே ரெடியாக நிற்கிறாங்க விசேஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு. குட்டி பையா அந்த உடச்சிட்டான்டா. அடுத்து எத்தனை பலூன் கொடுத்தாலும் உடச்சி விளையாண்டுட்டு இருக்கான். ஒரே குஷி தான் இன்றைக்கி. அவனை ஆளை கையில் பிடிக்க முடியாது, பார்த்துக்கோங்க. சரிப்பா தம்பி, வீட்டுக்குள்ளே வெக்கையாக இருக்குது. நீ கொஞ்சம் நேரம் குட்டி வாண்ட வெளியே போய் வச்சு விளையாட. ஆஹா, நான் வெளியே போய் வரவங்களே அப்பா அம்மாலாம் விபூதி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்து எல்லோரும் விபூதி வைக்கட்டும். நம்ம எல்லோரையும் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். பாப்பாவை தான் முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கேன். இந்த பாப்பா போட்டுக்கிட்டும்டா. நம்ம சின்ன மாமா மகா அவளத்தை இப்ப முன்னாடி நிப்பாட்டி வச்சேனே நானு. அண்ணாங்க பின்னல் வச்சிருங்கப்பா. பின்னல் வச்சிட்டீங்கன்னா எங்க ஓடுறாங்க? எப்படி இருக்கு மாமா? கடையில போடுவோம் மாமா. அதெல்லாம் கேக்க நேத்து வந்தா வெளிய நின்னு நான் பாப்பா வந்து பார்த்தேன். வேணா போடுவாப்பா. நீ வச்சிட்டா இந்த அமந்தோல இருக்கு.
சூடம் போதுன்னு சொல்லி போட்டு குங்குமம் மேலே வை. குங்குமம் எனக்கு வைங்க, உனக்கு கேவலமா கேட்க நல்லா இருக்குல்ல செவ்வளவு குட்டி கேட்க குட்டி பொண்ணு உனக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பத்தியா எப்படி பட்டி அடிக்கிற முடியும் எல்லாத்தையும் அடிச்சேன் உனக்கு கொடுக்குறேன் போட போறாங்க போட போறேன் இதோ மாப்பிள்ளையோட தங்கச்சி வந்து முதல்ல வளையல் போட்டாச்சு, ஆரம்பிச்சாச்சு விசேஷத்தை. இதே எங்கள் செல்லக்குட்டீஸ்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஃபேமிலியெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாமா? ஹாய். அப்படியே கொஞ்சம் லைட்டாக கூட என் செல்லக்குட்டி மறைக்குது. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அத்தனார் வளையல் போட்டு முடிச்சதும் நீ அடுத்து தங்கச்சியின் மது நீ வளையல் போட ஆரம்பிக்கணும். இதோ ஆரம்பித்தாச்சு. என்னுடைய இளைய தம்பி என் மனைவி அவங்க வளையல் போட்டதும் நீ அடுத்தடுத்து மற்றவங்களும் வளையல் போட வரணும். பர்றா கையில் அடுத்து வெள்ளி காப்பெல்லாம் வச்சுருக்காங்க. வெயிட் பண்ணலாம். குட்டி பாப்பா ஆரம்பிச்சு விட்டாச்சுல, ஏதோ வெள்ளி காப்பும் போட்டு விட்டாச்சு. வளையல் போடவங்களும் இங்கே பாருங்க, பிள்ளை ஐயோ பாவம்னு நிற்குது, வேர்த்து ஊற்றுது. ஏன் தங்கம் ரொம்ப வேர்க்குதா? சரி கொஞ்ச நேரம் அவ்வளோதான், அடுத்து ஃப்ரீ ஆகிடுவீங்கள. சரி ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்தாச்சு. இனி போய் என் மருமையை வெளியே அழுதுட்ருப்பான். பையனை போய் என்னென்னு பாருங்கள். கொஞ்சம் நேரம் காத்தால ஃப்ரீயாக குட்டி பையன்ட்ட போய் விளாடுங்க, சரியா? ஓகே. என்னவா மாமி என்னத்தையோ ரொம்ப நேரமாக ராவிட்டுருக்காப்புல, என்னது? ஓ, டச்சப் பண்ண கர்ச்சீப் தேடுறாப்புலையா? பாரா, பொண்டாட்டி மேலே அவ்வளோ அக்கறையா? சரி போதும், பாவம் பிள்ளை ரொம்ப நேரம் கசகசன்னு நிற்கிது, கால் வலிக்க போகுது. உட்காருங்கப்பா, அடுத்து வளையல் போட ஆள் வரட்டும். அடுத்தடுத்து டக்குன்ட்டு வளையலை போடுங்கப்பா, சீக்கிரம் வளையலை போட்டு ஒரு ஆளாக முடிச்சு விடுங்க. பிள்ளைய எவ்வளோ நேரம் பசியோடு இருக்குங்க. நீ அடுத்து உட்கார வச்சு சாப்பாடு போடணுமில்ல. ஆமாம், வளகாப்புக்கு என்ன 2 பேர் யாரும் காணோம், 3 பேரை உட்கார வச்சு போகணும்னு பார்த்தா பக்கத்தில் யாரும் இல்லையோ? இருக்கட்டும்ப்பா. எங்கே பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலையவே காணோம். மாலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணணுமே, இதை இவ்வளோ நேரம் யோசிக்காமல் விட்டுட்டோமே. யாராவது மாலை எடுத்துகிட்டு வாங்கப்பா. ஃபஸ்ட்டு மாலையை போடுங்க, அதுக்கப்புறம் பொட்டு வைங்க, வளையல் போடுங்க. மாலை எந்த தட்டில் வச்சுருக்கீங்க பாப்பா? எங்கடா அந்த மாலையை தேடி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள் 2 பேரும் இவ்வளோ நேரம் யாருமே கவனிக்கல, பெரியவங்க கூட சொல்ல மறந்துட்டாங்க போல். நீயே எடுத்து போடுறாமா அண்ணனுக்கும் அன்னிக்கும். இருந்து அவங்க வளையல் போட்டுக்கட்டும், போட்டு முடிக்கவும் நீ மாலையை போட்டு விடு, சரியா? 2 பேருக்குமே போட்டு விடு, நீயே போட்டுரு. அன்னிக்கு போடு. அடுத்து இன்னொரு மாலை எடுத்து அப்படியே அண்ணனுக்கு போட்டு விட்டுரு. இதைத்தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், மறந்தாச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நீ அடுத்தடுத்து டக்குன்னு நல்லா சிறப்பாக வலையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சூப்பர், வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஓடிடுச்சு. நீ என்னப்பா அடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு சாப்பாடை போடுங்க. போதும், மக்கள் பாவம். எல்லாத்தையும் கவர் பண்ணேன், இவ்வளோ நேரம் அந்த டெக்கரேஷனை கவர் பண்ணாமல் விட்டுட்டேனே. வாவ், சூப்பர். எப்படித்தான் யோசனை தொழில்களாக இப்படி போகுதோ. பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்குன்னா போதும், ஓடி பிள்ளை டக்குன்னு ரெடி பண்ணுறாரப்பா. இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ. நைட்டு முழுக்க கண்ணை முழிச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைக்குன்னு சொல்லவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பானோ. ரொம்ப அழகாக இருக்குது முயற்சி, சூப்பர். இவ்வளோ லேட்டாக வந்து பொட்டு வைக்க வந்திருக்காருல, யாருன்னு தெரியுதா? இவர் தான் என்னுடைய அப்பா. இப்போ தான் வந்தார் பாருங்கள். வந்ததும் மகளுக்கும் மருமகனுக்கும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நான் உள்ளே இருக்கேன், இங்கிட்டு நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்றதை கூட எங்கள் அப்பா கவனிக்கலை. பார்ப்போம் எப்போ தான் பார்க்குறாருன்ட்டு. ரொம்ப பிஸியாக இருக்கார், இப்போக்குள்ளே கவனிச்சிக்க மாட்டார் போல். ஹாய்ப்பா.
பாப்பா இந்த தட்டை வாங்கியா. ம், பாப்பு இங்கே இரு, வருமானம் வரும்போதே கொஞ்சம் நிறைய கேட்டு வாங்கிக்கோ.